அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்திக்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிளாஸ் 3ல நாம டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸ் உடைய பேசிக்ஸ்லாம் இந்த நம்ம தொடர்ச்சியாக 3வது கிளாஸ். இது எத்திக்ஸ் உடைய பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சா மட்டும்தான் எத்திக்ஸ் வந்து புரியும். அடுத்தடுத்த சாப்டரில் எத்திக்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வேகமாக போகும்போது சுத்தமாக புரியாது. அதனால் அந்த பேசிக்கை கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸில் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன? ஒன்றும் கிடையாது, சோர்ஸ் இல்லைன்னா ஃபேக்டர்ஸு. இதனால இப்படி உருவாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டியூ டு த காஸ் ஆஃப், இதனால இப்படி உருவாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த எத்திக்ஸ் உடைய ஒரு கீ டெர்மினாலஜி. இந்த உதாரணத்துக்கு நாம காசஸ் ஆஃப் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக இங்கே டிட்டர்மினன்ட்ஸ்னு எழுதணும் அப்படின்னா மார்க் கிடைக்கும், அவ்வளோதான். எத்திக்ஸில் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் ஆகும், அவ்வளோதான். வாட் ஆர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்? ஒன்று டிட்டர்மினன்ட்ஸ்னா சொல்கிறாங்க பாருங்க. டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன? ஃபேக்டர்ஸ் தட் ஷேப் எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப். மேலேயே பார்த்தோம், இந்த எத்திக்ஸ் ஆடுறது, இந்த வேல்யூஸ்ன்ற ஆடுறது, எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த எத்திக்ஸ் ஆனது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இன்கல்கேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் வந்து எல்கேட் ஆகக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸை தான் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இந்த எத்திக்ஸ் ஆனது ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள எப்படி வந்து இன்கல்கேட் ஆகுது. இப்போ நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு நான் ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ் ஆனது எப்படி எனக்குள்ளே வந்துச்சு? நான் ஏதாவது ஒரு சினிமா பார்த்துருப்பேன். இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 2016லேருந்து 19 வரைக்கும் நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல், அதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாதுன்னு இருந்த ஒரு 4 வருஷம் கட்டுப்பாடாக இருந்தேன். அதன் பிறகு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வேறு ரீசன்ஸ்னால. அப்போது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து என்னை அந்த 4 வருஷம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு என்னை தூண்டு வச்சுச்சு இல்லையா, அதுதான் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எத்திக்ஸ் ஆனது இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வராது. இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பர்சனல், சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஸஸ். ஏதோ ஒரு மனிதனால் வரலாம், ஒரு சொசைட்டியாக சோஷியல்னால வரலாம், ஒரு கல்ச்சுரலால் வரலாம், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபோர்ஸஸ்னால, ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ, ஏதோ ஒரு காரணமாக இந்த எத்திக்ஸ் ஆனது நமக்குள்ளே இன்கல்கேட் ஆகும். எத்திக்ஸ் விச் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வராது. ஏதோ ஒரு பர்சன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் எத்திக்ஸ் ஆனது நமக்குள்ளே வரும். ஸோ முன்னாடியே சொன்னது தான், கடைசியாக 2 கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் வேரியேஷனு கொண்டது, டைம் பவுண்டிங் கொண்டது, பிளேஸ் பவுண்டிங்கு கொண்டது. அதாவது ஒரு இன்னைக்கு இந்த இந்தியாவில் ஒரு விஷயம் சரி, அது எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது சரி அப்படின்னா, அது அமெரிக்காவில் தவறாக இருக்கலாம். அதே போல் இந்த வருஷம் அது வந்து தவறாக இருக்குது அப்படின்னா, அடுத்த 10 வருஷம் கழிச்சு அது சரியாக இருக்கலாம். ஸோ எத்திக் அப்படிங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் வேல்யூக்குள்ளே எத்திக் வரும். நம்ம அந்த சர்க்கிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். எத்திக்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் ரைட் ஆர் ராங், ரைட்டாகவும் இருக்கலாம், வெதர் இட் இஸ் எ ரைட் ஆர் ராங். எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் பவுண்டு கொடுத்து வேரி ஆகும். சரிட்டா? எத்திக்ஸ் அப்படிங்கிறது சரி, ஆனால் வேல்யூ அப்படிங்கிறது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? கீ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் எதுலாம் வந்து ஒரு கீ டிட்டர்மினன்ட்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. பர்சனல் ஃபேக்டர்ஸ், வேல்யூஸு, கன்சைன்ஸு, இந்த மனசாட்சி வேல்யூலாம் எப்படி உருவாகும்? ஆனஸ்டி, கம்பேஷன், இன்டெகிரிட்டி, இதை வந்து உருவாக்கும். எமோஷன் அப்படிங்கிறது ஆங்கரை உருவாக்கும், ஃபியர் உருவாக்கும், எம்பத்தி, இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன்ஸை உருவாக்கும். பர்சனல் ஃபேக்டர், நமக்கு ஒரு வேல்யூ வச்சுங்கிறோம், ஒரு கன்சைன்ஸ்னா மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆனஸ்டி உருவாக்கும், இன்டெகிரிட்டி உருவாக்கும். நம்ம ஒரு வேல்யூ வச்சுருப்போம், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம மனசாட்சிப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம வந்து இன்டெகிரிட்டியோடு இருப்போம். நமக்கு ஒரு எமோஷன் எமோஷனே இல்லாமல் இருக்கிறான். இப்போ எந்திரன் படத்தை காட்டியிருப்பாங்க, எனக்கு கோவம் வராது, எனக்கு எமோஷனே கிடையாது. காரணம் என்ன? அந்த சமயத்தை திடீர்னு கோவம் வரும்போது சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. அப்போ காரணம் என்ன? அது ஒரு எமோஷன் வந்துச்சு. ஒரு எமோஷன் இருந்தால் மட்டும்தான் கோவம் வரும், ஒரு எமோஷன் இருந்தால் தான் ஒரு எம்பத்தி வரும், எமோஷன் இருந்தால் தான் ஃபியர் வரும், பயம் வரும். ஸோ மாரல் டெவலப்மெண்ட், லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ a police officer refusing a bribe consigns divine decision. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கிறதுக்கு தவிர்க்கிறாரு அப்படின்னா அது காரணம் என்ன? அவருடைய மனசாட்சி அவர் வந்து செயல்படுத்தும், லஞ்சம்லாம் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்சனல் ஃபேக்டராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் எத்திக்ஸல் வேல்யூஸை இன்கல்கேட் பண்ணுறது. சோஷியல் ஃபேக்டராக எதெல்லாம் இருக்கும்?
நமக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும், ட்ரெடிஷன் இருக்கும், சோஷியல் அப்ரூவல் இருக்கும், ரிலீஜியல் கம்யூனிட்டி ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்சனலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். சோஷியல் ஃபேக்டராக என்னெல்லாம் இருக்கலாம்? இப்போ தமிழ்நாடுன்னு வச்சு ஒரு பிக் பாஸ் எடுத்துக்கோங்க. ஹிந்தி பிக் பாஸ்லாம் எப்படி இருக்குது, தமிழ்நாடு பிக் பாஸ் எப்படி இருக்குது? காரணம் என்ன? ஒரு சோஷியல் ஃபேக்டர். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நமக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணோம்? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுக்கும். சோஷியல் ஸ்டிக்மா அகைன்ஸ்ட் கரப்ஷன் கேரக்டர் அன்எத்திக்கல் லேக். கரெக்டா? ஸோ இந்த சோஷியல் ஃபேக்டருமே ஒரு எத்திக்கலை நமக்கு இன்கல்கேட் பண்ணணும். அடுத்தது கல்ச்சுரல் ஃபேக்டர், ஷேர்டு ஹெரிட்டேஜ், நார்ம்ஸ் அண்ட் கலெக்டிவ் வேல்யூஸ், ஈஸ்டர்ன் எத்திக்ஸ் டியூ டு கம்யூனிட்டி ஹார்மனி விசஸ் வெஸ்டர்ன் எத்திக்ஸ், ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். நம்ம பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரும் வேறு வேறையாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கே வேடி சட்டை கட்டின்னு பண்டிகைலாம் கொண்டாடுறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸுமே வந்து நமக்குள்ளே ஒரு இது இருக்கும். அதே போல் இந்த ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் தான், ஒரு கணவன் ஒரு மனைவியை தான், ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய கல்ச்சுரல் ஃபேக்டர், அதை சொல்கிறாங்க. லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், லா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கான்ஸ்டியூஷன், இதெல்லாமே வந்து நம்மளுடைய லீகல் இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாமே நமக்கு ஒரு அறிவை கூட நம்மளுக்கு கொடுக்குது. பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு, லைசன்ஸ் வாங்கணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதே போல் தவறான காரியங்கள் இருக்கக்கூடாது, அன்எத்திக்கல் பிஹேவியர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு வேல்யூஸ். இதெல்லாம் லீகல் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். கரெக்டாக? ஸோ லோக்பால் ஆகட்டும், ஆர்டிஐ ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இது ரொம்ப நீங்களே படித்தாலும் புரியும். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபேக்டர்ஸ், ஒரு கம்பெனி நம்ம போகிறோம், அங்கே கூடிய கோட் ஆஃப் கண்டக்ட், எப்படி பழகணும், ஒரு மேனேஜர் வந்தால் எழுந்தவர் விஷ் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி நம்ம ஏதோ தவறு பண்ணோம் அப்படின்னா அங்கே அக்கௌண்டபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும், சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கும், ட்ரெஸ் கோடு இருக்கும், காலேஜ் இந்த ஆஃபீஸுக்கு வரும்போது இன்ஷர்ட் பண்ணி தான் வரணும், ஃபார்மலில் வரணும், அங்கே போய் நான் லுங்கி கட்டின்னு போக முடியாது இல்லையா? ஸோ சில விஷயங்கள். அதே போல் டாக்டர்ஸ் ஃபாலோ ஹிப்போக்ரட்டிக் ஓத், அதான் இந்த ஒரு டாக்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழிலுக்கு அவங்க வந்து நேர்மையோடு இருக்கணுன்றது. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற சர்வெண்ட்னு பார்க்கும்போது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபேக்டர்ஸ்னால் அதுக்கு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த எத்திக்கலாக தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் லீடர்ஷிப் அண்டு ரோல் மாடல், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எத்திக்கல் அண்டு அன்எத்திக்கல் லீடர்ஸ். யாரெல்லாம் இருக்கலாம், எத்திக்கல் லீடராக இருக்கலாம், இந்த டெரரிசம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அன்எத்திக்கல் லீடர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கொள்ளைக்காரங்களாம் நம்ம பார்க்குறோம். லால் பகதூர் சாஸ்திரி, சிம்பிளிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன்ஸ்பைர்ட் த ட்ரஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லீடர் ஆனவர் அவர் சில எத்திக்கலை நமக்கு வந்து இன்கல்கேட் பண்ணுவார். இப்போ மகாத்மா காந்தி சொல்லலாம், நேருவை சொல்லலாம், அம்பேத்கரை சொல்லலாம், பெரியாரை சொல்லலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து நமக்குள்ள சில எத்திக்ஸை வந்து நமக்குள்ள உருவாக்குவாங்க. சுச்சுவேஷனல் ஃபேக்டர், சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை சில விஷயங்களை முடிவெடுக்க உருவாக்கும். சர்க்கம்ஸ்டன்சஸ் சம்டைம்ஸ் புஷ் எத்திக்கல் டயலமா, சில டயலமாஸை நம்ம எடுக்கிறது தோணும். A disaster may force officer to bend rules for speedy relief. நம்ம என்னதான் வந்து சில ரூல்ஸ் செட் ஆஃப் மேலே பார்த்தோம். ஒரு ப்ரொஃபஷனல் ரூல்ஸ் அப்படின்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ்னு இருக்குது இல்லையா? ஸோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடியில் பார்ப்போம். கேஸ் ஸ்டடியில் ஒன்று வரும். இப்போ ஒரு ஃப்ளட்டு வருது அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் முதல்ல ரெஸ்கியூ பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்போது 3ஆவதோ 4ஆவதோ ரூல்ஸில் சிட்டிசன்ஸை காட்டிலும் பிரிசனில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை நீங்கள் வந்து காப்பாற்றணுன்ற மாதிரி ஆள் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நான் ஒரு அடல்ட் அப்படின்னா என்னை காப்பாற்றுறது காட்டிலும் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதியை காப்பாற்றுறது தான் ஒரு சிவில் சர்வெண்ட்டுடைய வேலையாக இருக்கும். காரணம் என்ன? என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், நான் தப்பிச்சு போக என்னால் முடியும், ஆனால் அவங்கள தப்பிச்சு போக முடியாது. ஸோ அது ஒரு உயிரை நம்ம மதிக்கின்றதுனால ஒரு பிரிசனில் இருக்கிறக்கூடிய ஆளை தான் அவங்க ஃபஸ்ட்டு போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு மலை பிரதேசங்களில் ஏதாவது ஒரு அபாயகரமான ஒரு ரீஜன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வளரபுளான ஏரியா இருக்குது, சில பேர் ட்ரெக்கிங் போயிருப்பாங்க, டூரிஸ்ட் போயிருப்பாங்க, அவங்கள முதல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ முதல்ல வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான் வந்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக? அப்போது ஒரு சிட்டிசனை காட்டிலும் ஒரு கைதியை போய் காப்பாற்றுறது வேலையா அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸில் நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரு 2 months பிஃபோர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க நியூலாக ரெக்ரூட் ஆனவங்க அவங்க ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா கிட்ட வந்து என்கிட்ட ரேஷன் கார்டே இல்லை, நான் என்ன பண்ணுன்னு கேட்கும்போது ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஆதார் கார்டே இல்லை அப்படின்னு. ஆதார் கார்டு இல்லைன்றதுக்காக அவங்க கஷ்டப்படணுமான்றதுக்காக அவங்களுடைய அந்த சொந்த அக்கௌண்டபிலிட்டியில் அவங்க அந்த ஆதார் கார்டு கொடுத்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ சில நேரங்களில் ஒரு ஸ்பீடி ரிலீஃபுக்காக சில ரூல்ஸை நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
அது பிறகு இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். டிட்டர்மினன்ட்ஸ் ஒர்க் டுகெதர், கான்ஃப்ளிக்ட் ஆஃபன் அரைசஸ். பர்சனல் வேல்யூ விசஸ் கம்பேஷன். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளேயே சில இன்ட்ராக்ஷன் நடக்குன்றாங்க. இப்போ பார்த்தே தான், அதாவது திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயம் தான். நாம் ஒரு பர்சனல் வேல்யூ வச்சிருப்போம். லாஸ்ட் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் வெல்ஃபேர். முன்னாடி இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். இப்போது ஒரு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நாம் ஒரு வெல்ஃபேருக்காக நம்ம வயலேட் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? ஷுட் ஆஃபீஸர் கிவ் பெனிஃபிட் டு அ நீடி பர்சன் நாட் எலிஜிபிள் அண்டர் ரூல்ஸ். இந்த மாதிரி ஒரு டயலாமா இருக்கும். ஸோ ஒரு டிட்டர்மினன்ஸ்க்குள்ளவே சில இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அங்கே என்ன எடுப்பீங்க? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸில் வரும். மினி கேஸ் சினாரியோ. இப்போ நமக்கு ஒரு கேஸ் சினாரியோ சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்ன்றத நீங்களே சொல்லுங்கள். A district collector finds that food relief is sanctioned only for BPL family. A marginal farmer just above BPL lost everything and pled for help. அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து ஒரு ஃப்ளட் ரிலீஃபை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளட்டு வந்து கிராமத்தில் ஒரு ஃப்ளட்டு வந்து வெள்ளம் வந்துருக்குதுங்க. எல்லாரும் வந்து சேதம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த பிலோ பாவர்ட்டி லைனில் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரிலீஃப் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு ஃபார்மர் அவர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கார். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த 12 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வரி காட்டணும், 12,100,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவர் வரி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் ஒரு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த பிலோ பாவர்ட்டி கொஞ்சம் மேலே இருக்கார். ஆனால் அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பர்சனல் வேல்யூ உங்களுக்கு இருக்குது. கம்பேஷன், எம்பத்தி அப்படிங்கிறது. கம்பேஷன்னா என்ன? ஒரு 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 வல்னரபிள் பீப்புளுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது. எம்பத்தின்னா என்னென்னா ஃபீல் தேர் சுச்சுவேஷன் இன் தேர் ஷூஸ் அப்படின்வாங்க. அதாவது அவங்களுடைய சஃபரிங்கை அவங்களுடைய நிலைமையிலிருந்து நாம் வந்து பார்க்குறதுக்கு பேர் தான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொண்டு போவீங்களா? இல்லை லீகலாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீங்களா? எத்திக்கல் சாய்ஸ். ஆஃபீஸர் கேன் யூஸ் டிஸ்கிரிஷனரி ரிலீஃப் ஃபண்ட் டு பேலன்ஸ் லா அண்டு கம்பேஷன். அதாவது அவர் என்ன சொல்லலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவீங்களா? இல்லை அந்த அந்த நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ் மூலமாக அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பீங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறாங்க. இதுக்கு என்ன நீங்கள் ஒரு கலெக்டராக இருந்தால் எப்படி இதை ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ஸோ அதோட ஒரு கொஷினும் வந்து கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த கீ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் இன் ஹியூமன் பிஹேவியர்? மேலே பார்த்தே தான், அதே ஒரு மாதிரி எழுதி பாருங்கள். அதே போல் நீங்கள் சொசைட்டியில் பார்த்த ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சேர்த்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் இந்த எத்திக்கல்ஸ், அந்த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸ் ஆனது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லை குரூப்புக்கோ எப்படி வந்து அது இன்கல்கேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.